வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான வேளாண் பகுதியா இருக்கக்கூடியது தான் டெல்டா மண்டலம். அந்த ஒரு டெல்டா மண்டலத்துல உள்ள நகரங்களுக்கு இனி வரும் காலகட்டங்கள்ல வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது தஞ்சாவூர் மினி டைடல் பார்க். தமிழ்நாட்டுல உள்ள சென்னை மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இந்த ரெண்டு சிட்டிஸ்ல அமைந்திருக்கக்கூடிய டைடல் பார்க் உடைய சக்சஸ பார்த்துட்டு ரீசெண்டா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுல உள்ள டயர் 2 மற்றும் டயர் 3 சிட்டிஸ் எல்லாத்துலயுமே வந்து ஒரு மினி டைடல் பார்க்க கொண்டு வர முடிவெடுத்தாங்க. அதன்படி தமிழ்நாட்டுல உள்ள பல முக்கியமான டயர் 2 மற்றும் டயர் 3 சிட்டிஸ்க்கான மினி டைடல் பார்க் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது இப்ப போயிட்டு இருக்கு. அப்படி ரீசெண்டா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி செப்டம்பர் மாசம் 2024ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுல 2 புது மினி டைடல் பார்க்ஸ் அப்படின்றத திறந்து வச்சிருந்தாரு. ஒன்னு சேலம் மினி டைடல் பார்க், இன்னொன்னு தஞ்சாவூர் மினி டைடல் பார்க். இதுல தஞ்சாவூர்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய மினி டைடல் பார்க் அப்படின்றது தான் டெல்டா ரீஜியன்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மினி டைடல் பார்க் அப்படின்றது. அதன்படி தஞ்சாவூர்ல உள்ள பிள்ளையார்பட்டி அப்படின்ற இடத்துல ரூபாய் 30.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 55,000 ஸ்கொயர் ஃபீட் அளவிலான ஒரு மினி டைடல் பார்க் அப்படின்றது கட்டப்பட்டிருக்கு. இந்த ஒரு மினி டைடல் பார்க் அப்படின்றது மொத்தம் 3 ஃப்ளோர்ஸா கொண்டதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மினி டைடல் பார்க் அப்படின்றதுல 5000 ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வரைக்கும் அகாமடேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தஞ்சாவூர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மினி டைடல் பார்க் உடைய சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, ஏர் கண்டிஷனர்டு ஃபெசிலிட்டிஸ், ஹை ஸ்பீட் இன்டர்நெட், 24/7 பவர் சப்ளை, எலிவேட்டர்ஸ், ஃபயர் சேஃப்டி சிஸ்டம்ஸ், வெல் லிட் இன்டீரியர்ஸ், டைனிங் ஸ்பேசஸ், ட்ரைனிங் ரூம்ஸ், 24/7 செக்யூரிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ்னு நிறைய ஃபீச்சர்ஸோட இந்த ஒரு தஞ்சாவூர் மினி டைடல் பார்க் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது கட்ட தொடங்கப்பட்டு 15 மாதங்கள்ல கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம விரைவில் வந்து கவர்மெண்டோட அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் உடைய பேஸ் 2 பணிகள் அப்படின்றதும் தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது தஞ்சாவூர் கும்பகோணம் விக்ரவாண்டி ஹைவே ப்ராஜெக்ட். தமிழ்நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் growth கருத்துல கொண்டு ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி வந்து தமிழ்நாட்டில் உள்ள விக்ரவாண்டியில இருந்து மானாமதுரை வரைக்கும் 164 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு ஹைவே ப்ராஜெக்ட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதன்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாட்டில் உள்ள பல முக்கியமான சிட்டிஸை கனெக்ட் பண்ணுது. முக்கியமா வந்து பண்ருட்டி, வடலூர், கும்பகோணம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருப்பத்தூர், சிவகங்கை மாதிரி பல முக்கியமான சிட்டிஸை இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கனெக்ட் பண்ணுது. அப்படிதான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து தஞ்சாவூர், கும்பகோணம், விக்ரவாண்டி ஆகிய இந்த 3 சிட்டிஸையும் கனெக்ட் பண்ணுது. இந்த ஒரு ப்ராஜெக்ட் வர்றதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னா, ரோட் கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதோட சேர்த்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணணும், அதோட சேர்த்து டிராவல் டைம் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு ஹைவே ப்ராஜெக்ட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் தொடங்கப்பட்டு எக்ஸாக்ட்டா 3 மாதங்கள்ல முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரோ பண்ணணும் அப்படின்றதோட சேர்த்து அதன் மூலமா இந்த பகுதிகளில் உள்ள லோக்கல் பிசினஸ், அப்புறம் டூரிசம், அப்புறம் அக்ரிகல்ச்சர் போன்ற செக்டர்ஸ் எல்லாம் வளரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை கொண்டு வராங்க. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது நாகப்பட்டினம் ரெஃபைனரி ப்ராஜெக்ட். சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இணைஞ்சு ஜாயின்ட் வெஞ்சரா இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறாங்க. அதன்படி நாகப்பட்டினத்துல ஒரு டீசாலினேஷன் பிளான்ட் உள்ளடக்கிய ஒரு ரிஃபைனரி பிளான்ட் அப்படின்றது தான் கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ரிஃபைனரி பிளான்ட் மூலமா ஆவரேஜா ஒரு நாளைக்கு 60 மில்லியன் லிட்டர்ஸ் அளவிலான ரெஃபைனரிஸ் அப்படின்றது உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா 9 மில்லியன் டன்ஸ் அளவிலான ரெஃபைனரிஸ் அப்படின்றதும் உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய காஸ்ட் அப்படின்றது 36,354 கோடி ரூபாய். நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மயிலாடுதுறை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நியூ பிளாக். இப்ப கரண்டா மயிலாடுதுறையில உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட சேர்த்து ஒரு புது பிளாக் அப்படின்றது இப்ப கன்ஸ்ட்ரக்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 10ஆம் தேதி தொடங்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் வரும் 2025ஆம் ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்றது கம்ப்ளீட்டா முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வர இருக்கக்கூடிய இந்த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய புது பிளாக் அப்படின்றது ரூபாய் 35.89 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டு வருது. அதன்படி இந்த ஒரு புது பிளாக் அப்படின்றது 7 ஃப்ளோர்ஸை கொண்டதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருக்கிறதோட சேர்த்து கூடுதலா 150 பெட்ஸ் அப்படின்றது இந்த ஒரு பிளாக்ல ஆட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது அரியலூர் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க். ரீசெண்டா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நவம்பர் 2024 அப்ப நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அரியலூர் மாவட்டத்துக்கு அரசு முறை பயணமா போயிருந்தாரு. அப்ப அரியலூர் மாவட்டத்துக்கான நிறைய திட்டங்களை வந்து அறிவிச்சிருந்தாரு.
அப்ப அந்த பயணத்தின் போதுதான் இந்த ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்குக்கான அடிக்கலை நாட்டினாரு. அதன்படி அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஜெயங்கொண்டம் டவுனுக்கு பக்கத்துல ரூபாய் 1000 கோடி ரூபாய் செலவுல ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி அரியலூர் மாவட்டத்தில் அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது மெயினா நான் லெதர் ஃபுட்வேர் ப்ரொடக்ஷனை ஃபோக்கஸ் பண்ற வகையில இந்த ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது அரியலூர் மாவட்டத்தில் அமையவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது நாகப்பட்டினம் தூத்துக்குடி 4-வே ப்ராஜெக்ட். சோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி தூத்துக்குடியில இருந்து நாகப்பட்டினத்தை கனெக்ட் பண்ற மாதிரி 315 கிலோமீட்டர் தூரத்துக்கு 9000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 6 டிஸ்ட்ரிக்ட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி இந்த ஒரு தூத்துக்குடி நாகப்பட்டினம் 4-வே ப்ராஜெக்ட் அப்படின்றது வர இருக்கு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தூத்துக்குடி மாதிரியான 6 டிஸ்ட்ரிக்ட்ஸை இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது கனெக்ட் பண்ணுது. சோ இப்போ கரண்டா இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய அப்ரூவலுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 7ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது திருச்சி நியூ மெகா பஸ் ஸ்டாண்ட். திருச்சி மதுரை ஹைவேஸ்ல உள்ள பஞ்சப்பூர்ல 40 ஏக்கர் நிலப்பரப்புல ரூபாய் 492 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆவரேஜா ஒரு நாளைக்கு 400 பஸ்ஸஸ் இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஆபரேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுடைய பார்க்கிங் ஸ்பேஸ்ல மட்டுமே 586 கார்ஸ், 1125 பைக்ஸ், 380 ஆட்டோஸ் வரைக்கும் பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுடைய கிரவுண்ட் ஃப்ளோர்ல மட்டுமே 149 ஷாப்ஸும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 190 ஷாப்ஸும் அமையவிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே 2.8 ஏக்கர் நிலப்பரப்பளவுல 65 கோடி ரூபாய் செலவுல ஒரு டெர்க் டெர்மினலும் அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய அந்த டெர்க் டெர்மினல்ல கிட்டத்தட்ட 300 ட்ரக்ஸ் வரைக்கும் பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஒரு டெர்க் டெர்மினல்ல டிரைவர் தங்குறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஏரியாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டெர்க் டெர்மினல்ல 20 ஷாப்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்ப இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. அதன்படி இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரும் 2025 ஜனவரி மாசம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம லிஸ்ட்ல 8ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது திருச்சி நியூ சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க். திருச்சி திண்டுக்கல் ஹைவேஸ்ல உள்ள மணப்பாறைக்கு பக்கத்துல கண்ணுடையான்பட்டி அப்படின்ற ஊர்ல திருச்சியில ஏற்கனவே ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது இருக்கு. அதை தொடர்ந்து தான் இப்ப திருச்சியுடைய செகண்ட் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது திருச்சியில உள்ள திருவெரும்பூர்ல 150 ஏக்கர் நிலப்பரப்பளவுல அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்னால ரூபாய் 225 கோடி ரூபாய் அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் 3000 பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு அப்படின்றது உண்டாக்கப்பட இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 9ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது திருச்சி செமிரிங் ரோட் ப்ராஜெக்ட். இந்த ஒரு திருச்சி செமிரிங் ரோட் ப்ராஜெக்டின் படி திருச்சியில உள்ள 5 நேஷனல் ஹைவேஸை இணைக்கிற மாதிரியான ரோட் நெட்வொர்க் அப்படின்றது அமையவிருக்கு. இந்த ஒரு திருச்சி செமிரிங் ரோட் ப்ராஜெக்ட் வரதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் வந்து டிராபிக்கை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதோட சேர்த்து கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் மற்றும் அதனால வந்து எஜுகேஷன், காமர்ஸ், அப்புறம் ஹெல்த் கேர் ஆகிய இந்த 3 விஷயங்களுக்கான பெட்டர் ஆக்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இந்த ஒரு திருச்சி செமிரிங் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்றது வர இருக்கு. அதன்படி வந்து 2 லேன்ஸை கொண்ட ரோட்ஸ் எல்லாம் 4 லேன்ஸா மாத்த போறாங்க. அதே மாதிரி திருச்சி மதுரை ஹைவேஸ்ல ஒரு எலிவேட்டட் காரிடரையும் கட்ட போறாங்க. அப்புறம் ஒரு ஃப்ளைஓவரையும் கொண்டு வர போறாங்க. அப்படி வர இருக்கக்கூடிய இந்த திருச்சி செமிரிங் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்றது மொத்தம் 2 பேஸா பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல பேஸ் 1 படி 19.9 கிலோமீட்டர் தூரத்துக்கு பஞ்சப்பூர்ல இருந்து ஜெயபுரம் வரைக்கும் பேஸ் 1, பேஸ் 2 படி 25.9 கிலோமீட்டர் தூரத்துக்கு துவாக்குடியில இருந்து பஞ்சப்பூர் வரைக்கும் இந்த ஒரு செமிரிங் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்றது மொத்தம் 2 பேஸா திருச்சியில வர இருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் வரதுக்கான இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து திருச்சியில வர இருக்கக்கூடிய திருச்சி ட்ரேட் சென்டருக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு செமிரிங் ரோட் ப்ராஜெக்ட்டை கொண்டு வராங்க. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்றது வரும் 2025ஆம் ஆண்டு தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம லிஸ்ட்ல 10ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது திருச்சி டைடல் பார்க். டைடல் பார்க் லிமிடெடும் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டிட்கோவும் எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு எல்காட்டும் இணைஞ்சுதான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறாங்க. அதன்படி இப்ப திருச்சியில புதுசா வர இருக்கக்கூடிய பஞ்சப்பூர் பஸ் டெர்மினஸ்க்கு பக்கத்துல திருச்சி மதுரை ஹைவேஸ்ல ரூபாய் 315.2 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு டைடல் பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த திருச்சி டைடல் பார்க் அப்படின்றத மொத்தம் 2 பேஸா பிரிச்சிருக்காங்க. அதுல பேஸ் 1 படி 5.5 லேக் ஸ்கொயர் ஃபீட் அளவிலான ஆபீஸ் ஸ்பேஸ் அப்படின்றது அமையவிருக்கு. அதே மாதிரி பேஸ் 2 படியும் 5.5 லேக் ஸ்கொயர் ஃபீட்டை கொண்டதா இந்த ஒரு டைடல் பார்க் அப்படின்றது திருச்சியில அமையவிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய கட்டுமான பணி அப்படின்றது வரும் 2025ஆம் ஆண்டு ஸ்டார்டிங்ல தொடங்கி 18 மாதங்கள்ல கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. See you next video. Until signing off by Sabari Karthik.